முக்கிய செய்தி. பல்லாவரம் ரயில் நிலையத்தில் ஒரே தண்டவாளத்தில் இரு ரயில்கள் அடுத்தடுத்து வந்ததால் அங்கு பரபரப்பு நிலவி வருகிறது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் அப்துல் காதர் இணைந்திருக்கிறார். வணக்கம் அப்துல் காதர். ஒரே தண்டவாளத்தில் இரண்டு ரயில்கள் வருவதற்கான காரணங்கள் என்ன என்பது ரயில்வே துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதா? அங்கு கள நிலவரங்கள் என்ன? பத்மநாபன், சென்னை புறநகர் பகுதிகளில் இருந்து மின்சார ரயிலின் சேவை வந்து மக்கள் அதிகமாக பயன்படுத்தி வருகின்றனர். குறிப்பாக இன்று காலை பீக் ஹவர்ஸ், வேலை செல்லக்கூடிய நேரம் பீக் ஹவர்ஸ் என்பதால் 5 நிமிடங்களுக்கு ஒரு முறை சென்னை டு செங்கல்பட்டு மற்றும் சென்னை தாம்பரம் டு பீச் ஆகிய ரயில் நிலையங்களுக்கு ரயில்கள் இயக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் இன்று காலை சென்னை கடற்கரையில் இருந்து செங்கல்பட்டு நோக்கி வந்து கொண்டிருந்த ரயிலானது பல்லாவரம் அருகே வந்த நிலையில் பல்லாவரத்தில் பயணிகளை இறக்கிவிட்டு புறப்படும் போது புகையானது வெளியேறியுள்ளது. உடனடியாக பயணிகள் மற்றும் இவர்கள் அளவை இன்ஜின் டிரைவர் அதை பரிசோதித்து உயரதிகாரிக்கு தகவல் தெரிவித்தார். அதன்படி இப்ப ரயிலானது அங்கேயே நிறுத்தப்பட்டது. இதன் காரணமாக அதன் பின்னால் வந்த அடுத்தடுத்த ரயில்களும் தகவல் தெரிவிக்க காலதாமதம் ஏற்பட்டால் பல்லாவரம் ரயில் நிலையத்தில் ரயில் ஏற்கனவே ஒரு ரயில் நின்று கொண்டிருக்கும் போதே பின்னால் வந்த மற்றொரு ரயிலும் அந்த ரயிலை நோக்கி வந்ததால் அதை பார்த்த பயணிகள் பெரும் கூச்சலிட்டனர். உடனடியாக அந்த ரயிலை பயணிகள் கை காட்டி நிறுத்தியதால் ஒரு சுமார் 150 மீட்டர் இடைவெளிக்கு 2 ரயிலும் அருகே நிறுத்தப்பட்டது. உடனடியாக பின்னால் வந்த அடுத்தடுத்த ரயிலும் அந்தந்த பிளாட்பாரத்திலே நிறுத்தப்பட்டது. அதனை தொடர்ந்து ரயில் உயிரிழந்து உடனடியாக வந்து இன்ஜின் பழுதான அந்த புகை வந்த ரயிலை மற்றொரு பிளாட்பாரத்திற்கு கொண்டு சென்று நிறுத்திய பின்னர் ரயில் சேவை சீராக இயக்கப்பட்டது. இதன் காரணமாக சுமார் 1 மணி நேரம் வரை ரயில் சேவையானது பாதிக்கப்பட்டது. குறிப்பாக இன்று காலை பீக் ஹவர்ஸ், வேலைக்கு செல்லக்கூடிய அந்த பீக் ஹவர்ஸில் இது போன்ற விபத்து, அந்த புகை வந்தது காரணமாக ஏற்பட்ட விபத்தின் காரணமாக ரயில் சேவை பாதிகள் பயணிகள் கடுமையாக அவதிக்கு அடைந்தனர். முதல்கட்ட விசாரணையில் ரயில் இன்ஜினின் பிரேக்கில் கை இறுக்கமாக இருந்ததால் அதை இறுக்கி பிடித்ததால் புகை வந்ததாகவும் கூறப்படுகிறது. தொடர்ந்து ரயில்வே அதிகாரிகளும் விசாரணை நடத்தி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி அப்துல் காதர்.